புதன் வீட்டில் ராகு இல்லை புதனோட ராகு இந்த மாதிரி அமைப்புள்ள உங்களுக்கு புதன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு தாய் மாமானால் பிரோஜனம் இருக்காது தான், சண்டை வரும் தான். ஆனால் அதை போடக்கூடாது. பெரியவங்களை மதிக்கணும், சின்னவர்கள் தான் விட்டு தர வேண்டும். பெரியவங்க நடந்துக்கணுங்கிறது ஒரு விதி இருக்கு. நீங்க பெரியவங்ககிட்ட சண்டை போடாதீங்க, இதை நீங்க செய்யுங்க. நம்ம கிட்ட எது இல்லையோ அதைத்தான் தேடுவோம். ஜாதகம் அது விதிவிலக்கு இல்லை. ஜாதகத்தில் எது உங்களுக்கு பலம் இழந்து இருக்கோ இல்லை எது உங்களுக்கு இல்லையோ அதை நோக்கி தான் அந்த ஜாதகம் தேடிக்கிட்டே இருப்பார். ஸோ ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் இதை தேடுறீங்களான்னா ஆமான்னு சொல்லுவாங்க. வணக்கம். புதன் ராகு சேர்க்கை, அதாவது புதன் வீட்டில் ராகு இல்லை புதனோட ராகு இந்த மாதிரி அமைப்புள்ள உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் இருந்திருக்கும். தாய் மாமனோட பிணக்கு இருந்திருக்கும். தாய் மாமனால் பிரோஜனம் இருந்திருக்காது. கண்டிப்பா படிப்பு தடைபடுது, அதிகமாக படிச்சிருக்க முடியாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புதன் ராகு இருக்கும்போது சரியா படிக்க முடியாது, இல்ல படிப்பு தடைபட்டிருக்கும் அப்படிங்கிற பட்சத்திலையும் கூட இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்மா இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கை முழுவதும் எதையாவது கத்துக்கணும், எதாவது தெரிஞ்சுக்கணும், நம்ம எதாவது புரிஞ்சுக்கணும், நம்ம எங்கேயாவது தேடி போய் புத்தகங்கள் படிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். புதன் ராகு இருக்கிறவங்க கிட்ட படிப்பு தடைபட்டுச்சானா ஆமான்னு சொல்லுவாங்க. அதே போல புஸ்தகங்கள் வாங்கிட்டே இருக்கீங்களா, ஏதாவது தேடி போய் படிக்கிறீங்களா, லைப்ரரிக்கு அடிக்கடி போறவங்க, இவங்களுக்குலாம் இந்த புதன் ராகு இருக்கும். நான் பார்த்த ஒரு ஜாதகர் கிராமத்தை சேர்ந்தவர், மதுரை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம். என்கிட்ட பேசும்போதே நீங்கள் லைப்ரரி போவீங்களா அடிக்கடின்னு கேட்டேன். சார், நான் படித்தது வெறும் 10வது தான், அந்த 10வது நான் நிறைவு செய்ய முடியல, எழுத படிக்க தான் தெரியும். ஆனால் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரிக்கு நான் மட்டும்தான் போகிறேன், அங்கே வாங்குகிற நியூஸ் பேப்பர் நான் மட்டும்தான் படிக்கிறேன். அந்த லைப்ரரின்னு சொல்லுவார், இங்கே கிராமப்புறங்களில் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வர்றாங்க, ஆனால் பொது ஜனத்துலேருந்து நீங்கள் மட்டும்தான் வர்றீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க தம்பின்னு கேட்டார். நான் 10வது தான் படிச்சிருக்கேன்னு சொல்லும்போது ஆச்சரியப்பட்டார். 10வது தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் லைப்ரரி வந்துட்டே இருக்கீங்கன்னா, சார் நான் 10வது படித்ததுனாலேயே நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு வேறு எங்கே போய் படிக்கிறதுன்னு தெரில, அதனால தான் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்மக்கிட்ட எது இல்லையோ அதைத்தான் தேடுவோம். ஜாதகம் அது விதிவிலக்கு இல்லை. ஜாதகத்தில் எது உங்களுக்கு பலம் இழந்து இருக்கோ இல்லை எது உங்களுக்கு இல்லையோ அதை நோக்கி தான் அந்த ஜாதகர் தேடிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் இதை தேடுறீங்களான்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு உணவு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே சந்திரன் நீசமாக இருக்கும். சந்திரன் தான் உணவு. அந்த சந்திரன்றது தாய்மை உணர்வை குறிக்கும். அம்மாவுக்காக எது வேணால் செய்வாங்க, அவங்களே அன்பாக இருப்பாங்க, அன்பின்பால் அவங்க என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் அன்பால் தான் அவங்க கெடுவாங்க, அன்பால் ஏமாற்ற முடியும். படித்து முடிக்க முடியல, புதன் ராகு சேர்க்கை இருக்குது. அப்போ அவர் படிவை தேடிக்கிட்டே இருக்கார். புதன் ராகு சேர்க்கை. தாய்மாமனோட சண்டை போட்டிங்களா? ஆமாம். அவர் கேட்க வேண்டிய கேள்வியே வேற. அவருக்கு பணம் சார்ந்து ஒரு கேள்வி கேட்க வந்திருந்தார், அதுக்கு அவர் தீர்வு கேட்க வந்திருந்தார். இங்கே சுவிட்சு போட்டால் அங்கே லைட் எரியும். உங்கள் மாமா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, என் மாமாவை அடிச்சிருக்காரு இவர். ஜாதகம் ஜோதிடம் அங்கே இருக்க கிரகச்சரிக்கையெல்லாம் விடுங்க. அடிப்படையில் ஒரு தாய் மாமனை ஒரு மருமகன் அடிக்கக்கூடாது. முதல்ல போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர்கிட்ட போய் கட்டி பிடிச்சி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க, அப்புறம் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இவர் என்ன நினைச்சான்னு தெரில. 2 நாள் கழித்து அவங்க மாமா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட, நம்ம ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விபூதி போடுவாங்க, மன்னிச்சிட்டேன் உன்னை நல்லா இருன்னு சொல்லிட்டு. அந்த பெரியவங்க யாரை நம்ம காயப்படுத்தணுமோ அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோன்னு விபூதி போடுவாங்க. அந்த விபூதி போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இவர் எந்த விஷயத்துக்காக என்கிட்ட வந்திருந்தாரோ, இவர் விபூதி போட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அது சார்ந்த ஒரு நல்ல செய்தி அடுத்தடுத்த நகர்வுகளில் அந்த விஷயமே முடிஞ்சு அவருக்கு நன்மை அடைஞ்சிருச்சு. என்னை நேரில் சந்திச்சு இந்த விஷயத்தை கேட்டு போயிட்டார். அவர்கிட்ட நான் தட்சணை கூட வாங்கலை. நீங்கள் முதல்ல மன்னிப்பு கேட்டு அப்புறம் வாங்க, அப்புறம் நான் தட்சணைலாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இவர் என்னை சந்தித்தது சென்னையில். இவர் தாய்மாமன் இருக்கிறது அவர் சொந்த ஒரு புதுக்கோட்டையில். அங்கே போய் மன்னிப்பு கேட்டு விபூதி வாங்கிட்டு சென்னை வர்றதுக்குள்ள இவர் என்ன எதிர்பார்த்து என்கிட்ட வந்தாரோ அது சார்ந்த ஒரு முன்னேற்றமான செய்தி அதை ஃபாலோ பண்ணி அதில் ஜெயிச்சு இந்த 1 வார காலம் 2 வார காலம் கழித்து என்கிட்ட தட்சணைன்ற ஒரு பேரில் பெரிய தாம்பாலம், அதில் பூ பழம் தட்சணைலாம் வச்சு வந்தார். அப்போ பார்த்தோன்னே, என்ன அவங்க மாமா மன்னிச்சிட்டாரா அப்படின்னோடனே, சார் அவர் மாமா மன்னிச்சது ஒரு பக்கம், விபூதி போட்டார், ஆனால் அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சுவிட்சு போட்டோன்னே அங்கே லைட் எரிஞ்சிச்சு சார், எனக்கு தேவையான கிடச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக என்னை பார்த்தார். ஸோ வெற்றி என்பது இங்கே ஜாதகத்தில் இருக்கும், என்ன செஞ்சால் வெற்றி கிடைக்கும்னு. புதன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு தாய் மாமனால் பிரோஜனம் இருக்காது தான், சண்டை வரும் தான். ஆனால் அதை போடக்கூடாது. பெரியவங்களை மதிக்கணும், சின்னவர்கள் தான் விட்டு தர வேண்டும். பெரியவங்க நடந்துக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. நீங்கள் பெரியவங்ககிட்ட சண்டை போடாதீங்க, இதை நீங்கள் செய்யுங்க. இந்த புதன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு சித்தியோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த புதன் ராகு சேர்க்கை உள்ளவங்ககிட்ட உங்கள் சித்தி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க.
இதெல்லாம் அந்த சேர்க்கையோடைய ஒரு அடிப்படை விதிகள். உங்க சித்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அதுதான் பரிகாரம். இந்த புதன் ராகு சேர்க்கை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் சுகவீனங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா ஸ்கின் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. புதன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு இது கர்மா அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல மருத்துவரை அணுகணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. கூடவே உடல் ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, எங்கேயாவது நீங்க கோயில் வாசல்லையோ, இல்ல எங்கேயோ பார்க்குறீங்க, சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா மாற்றுத்திறனாளியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. அங்க சுவிட்ச் போட்டா இங்க லைட் எரியும். அவங்க மனம் குளிர்ந்தா இந்த கர்மா குறையும். இதை தாண்டி கோயில் பரிகாரங்களா, எங்கெல்லாம் சயனக்கோல பெருமாள், பாம்பு படுக்கையில பெருமாள் படுத்திருப்பார் இல்லையா? திருச்சி ஸ்ரீரங்கம், இங்க சென்னை குரோம்பேட்ல பார்த்தீங்கன்னா திருநீர்மலை, இந்த மாதிரியான தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க இந்த சயனக்கோல பெருமாள் இருப்பார். அவரை வணங்குங்க. புதன்கிழமையில இல்ல வெள்ளிக்கிழமையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும். இந்த கர்மாலேருந்து நீங்க வெளிய வந்துரலாம். இந்த சேர்க்கையால் இருக்கக்கூடிய தீவினைகள நீங்க வெளியில வந்துரலாம். புதன் ராகு சேர்க்கையில நிச்சயமா வெற்றி பெறலாம். சுகமே சொல்க.